A small bird began to build its nest in my hair. அது ஒரு அழகிய நேரம், அமைதியான நேரம். மரத்துக்கடியில் உட்கார்ந்துருந்தேன். ஒரு பறவை தலையில் கூடு கட்ட ஆரம்பிச்சது. கதையை தொடர்ந்து கேளுங்க. இந்த பையனுக்கு என்ன ஆச்சு, அவன் யார்கிட்ட போகிறான், என்ன கதை கேட்குறான்னு முழுமையாக பார்ப்போம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பையன் இருக்கான், அவனோட முடியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. Miss Gamma said I needed a haircut. My mother said I needed a haircut. My brother Kriko said I needed a haircut. Everybody said I needed a haircut. They all said your head's too big, too much long black hair. And they kept on asking me, when are you going to get a haircut? So Miss Gamma, அவங்க டீச்சர் சொல்கிறாங்க ஹேர்கட் பண்ணிடா. மதர் அம்மா சொல்கிறாங்க ஹேர்கட் பண்ணிடா. அவங்க தம்பி கிரிக்கோ சொல்கிறாங்க நான் முடியே தான் வெட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க உன் முடி ரொம்ப பெருசாக இருக்குது, நிறையா முடி வளர்ந்துருக்கு, எப்போது தான் நீ வெட்ட போகிற அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. இது பார்த்தாதானே ஒரு ரிச் பிஸ்னஸ்மேன், அதாவது தேர் வாஸ் எ ரிச் பிஸ்னஸ்மேன் இன் அவர் டவுன் நேம்டு ஹண்டிங்டன். ஹீ யூஸ்ட் டு பை எ நியூஸ் பேப்பர் ஃப்ரம் மீ எவ்ரி ஈவினிங் அண்ட் ஐ காட் டு நோ ஹிம் குவைட் வெல். He weighed 240 pounds and owned 2 Cadillacs, 600 acres of land and over $1 million in the bank. ஸோ அந்த ரிச் பிஸ்னஸ்மேன் எங்கே இருக்காருன்னா ஹண்டிங்டன்ற டவுனில் இருக்கார். இந்த பையன்கிட்ட வந்து ஒவ்வொரு சாயங்காலமும் நியூஸ் பேப்பர் வாங்குவார். அவர் வெயிட் என்னென்னா ரொம்ப குண்டாக இருப்பார். அதை சொல்கிறாங்க 240 pounds இருப்பாராம். 2 Cadillacs, 2 கார் வச்சுருக்காரு. 600 acres of land வச்சுருக்காங்க. $1 million பேங்க்கில் வச்சுருக்காரு. ஸோ அவ்வளோ பணக்காரங்க. பட் இதோட சேர்த்து அவருக்கு ஒரு சின்ன தலையில் முடியே இருக்காது, பேல்ட் ஹெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முடி கூட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிஸ்டர் ஹண்டிங்டன் அவர் அப்படி சொல்கிறான் அந்த பையன். மிஸ்டர் ஹண்டிங்டன் யூஸ் டு பிரிங் பீப்புள் ஃப்ரம் மைல்ஸ் அவே டு லுக் அட் மை ஹெட். ஸோ வெளியில் இருந்தெல்லாம் ஆளை கூட்டிகிட்டு வந்து இந்த பையனோட முடிய பாருங்கன்னு சொல்லிட்டே இருப்பார் போல். தேர் இஸ் கலிஃபோர்னியா, குட் வெதர் அண்ட் ஹெல்த். தேர் இஸ் ஹேர் ஆன் எ ஹெட், ஹீ யூஸ் டு ரோர். ஸோ கத்தி இந்த பையனோட முடியை பற்றி சொல்கிறார் போல். ஸோ அடுத்த மிஸ் காமா வாஸ் குவைட் ஆங்க்ரி ஓவர் மை லாங் திக் பிளாக் ஹேர். ஐ ஷால் நாட் மென்ஷன் எனி நேம்ஸ், ஷீ said in class one day. But if a certain young man here among us does not visit the barber and get a haircut very soon, he will come to a very bad end. She did not mention any names, but she was looking hard at me all the time she was talking. ஸோ மிஸ் காமா அவங்க கிளாஸில் உள்ள டீச்சர் வந்து இந்த கிளாஸில் வந்து ஒருத்தருக்கு முடி ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களே வெட்டிட்டு வந்துட்டாங்கன்னா நல்லது, இல்லாட்டி விளைவு பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து நீ தான் அப்படின்னு டேரெக்டாக பார்த்து சொல்லல. பட் பேசுகிறப்ப அந்த பையனையே ஊற்று நல்லா முறைச்சி பார்த்துட்டு பேசுகிறாங்க. ஸோ அடுத்து வாட்ஸ் எ பிக் ஐடியா ஆஸ்கன் மை பிரதர் கிரிக்கோர். He was angry over my hair and so was everybody else. I did not mind that at all. In fact, I rather enjoyed it. But one day something happened which made me run to the barber's. A small bird began to build its nest in my hair. ஸோ தம்பி கிரிக்கர் அவனை பார்த்து உனக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன நினப்பில் நீ இதை வச்சுருக்க, எதுவும் பிளான் இருக்கா, ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஸோ இதெல்லாம் எல்லோரும் இந்த மாதிரி இவனை பார்த்து கேட்குறதெல்லாம் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னை எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிட்ருக்கான். ஆனால் ஒரு நாள் இவர் வந்து முடி வெட்டுற கடையை நோக்கி ஓடுறான். என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு குருவி இவன் தலையில் கட்டிடுச்சு. I was lying on the grass under the tree in our yard, daydreaming as usual. It was a warm winter day and the whole world seemed to be sleeping. Around me, everything was still and silent. No noise of traffic, no noise of people hurrying here and there, shouting, talking, laughing, crying. Nothing but a silence that was sad and happy. That's how it seemed to me as I lay there half asleep. ஸோ இந்த பையன் வந்து புல்வெளியில் மரத்துக்கடியில் தூங்குறது அது எப்படி இருக்குன்றதை வந்து விவரிக்கிறான். பகல் கனவு கண்டுகிட்டே தூங்கிட்டு இருக்கான். ஸோ அது ஒரு வின்டர் குளிர்காலம் ஒரு ஆனால் வார்மாக இருக்குது. காலையில் நேரத்தில்னால குளிராகவும் இருக்குது, வெயிலும் அடிக்குது. ஸோ வார்ம் வின்டர் டே அந்த ஹோல் வேர்ல்ட் சீம் டு பி ஸ்லீப்பிங். சுற்றி எந்த ஒரு சத்தமும் இல்லாதனால அவனுக்கு பக்கத்தில் வந்து எல்லாருமே ஒரு உலகமே அமைதியாக தெரியுது. டிராஃபிக் இல்லை, பீப்புள் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கிற சத்தம் கிடையாது, யாரும் கத்தலை, பேசலை, சிரிக்கலை, அழுகலை, எந்த சத்தமும் இல்லை பக்கத்தில். ஸோ அந்த சத்தம் வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த சைலன்ஸ் வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னா சேடாகவும் ஹாப்பியாகவும் அதே சமயத்தில் ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அரை தூக்கத்தில் அந்த மரத்துக்கடியில் அந்த புல்வெளியில் படுத்திருக்கான். ஸோ அந்த டைமில் I was feeling that it was good to be alive in this world. It was good to have a small house, rooms and tables and chairs and beds.
pictures on the walls. Ah, it was wonderful to be able to move through time and space. Morning, noon, and night, to breathe and eat and laugh and talk and sleep and grow. To see and hear and smell and taste and touch. To walk through the places of the world under the sun or the moon. How wonderful just to be alive in the world. ஸோ அவனுக்கு தோணுது, இந்த மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி சின்ன வீடு இருக்குது, சின்ன ரூம் இருக்குது, டேபிள் சேர்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு சின்ன வீடு இருக்குது. ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த உலகத்தில் நடமாடுறது எவ்வளோ நல்லா இருக்குது. பகல் நல்லா இருக்குது, நைட் நல்லா இருக்குது, இப்படிலாம் அவன் யோசிச்சுட்ருக்கான். சாப்பிட்றது நல்லாயிருக்கு, சிரிக்கிறது நல்லாயிருக்கு, அந்த மாதிரிலாம் அவன் யோசிச்சுட்ருக்கான். ஸோ இந்த உலகத்தில் சும்மா நம்ம வாழ்கிறதே நல்லா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் then there came into my mind pictures of the places that I was so eager to see. New York, London, Paris, Berlin, Vienna, Constantinople, Rome, Cairo. இந்த மாதிரி பிளேசஸ்லாம் அவனுக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது போல். அதெல்லாம் பார்க்கணுன்றதும் அவனுக்கு மைண்டில் அப்பப்போ வந்துட்டு போகுது. The streets, the houses, the people. The doors and windows everywhere, and at night, the trains roaring their way through the darkness, and the great ships sailing over the sea, the dark and sad sea. It was at that point that I felt so happy that I became sad because I realized how all these lovely things would pass away. If there were no change, decay or death, I fell fast asleep. ஸோ இதெல்லாம் பார்க்கணும், இந்த இடத்துக்கு போகணும், அந்த படத்துக்கு போகணும் அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஸோ நம்ம லைஃப்பை நகர்ந்துகிட்டே போகுது, இதெல்லாம் பார்க்காம யோசிச்சுட்டே இருந்துட்டு அப்படியே தூங்கிட்டான். அப்போ தான் இட் வாஸ் தென் தட் ஏ ஸ்மால் பேர்ட் ஃப்ளூ டவுன் ஃப்ரம் த ட்ரீ ஆன் டு மை ஹெட் அண்ட் பிகன் பில்டிங் a nest in my hair. After a while it began singing and that woke me up. The world had been so silent before, and then suddenly there came the song of this bird. தூங்கினதுக்கப்புறம் தான் அந்த மரத்துலேருந்து ஒரு பறவை வந்து அவன் மண்டையில் உட்காருது. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த உலகம் அவனுக்கு இந்த பறவையோட சத்தத்தில் முழிப்பு வருது. அந்த பறவையோட சத்தத்தை அவன் சாங்குன்னு சொல்கிறான். அதுலேருந்து முழிப்பு வருது. இப்போது never before in my life had I heard the song of a bird so clearly. The sound seemed so strange and new, and yet at the same time so natural and so old. I lay there listening happily until I realized that there was a bird in my hair. I felt a sense of shock. It was not right for anyone to have a bird in his hair. I jumped up and hurried to town while the bird flew away in fright. Yes, I was thinking as I ran to the barber's, Miss Gamma was right, my mother was right, my brother Cricket was right. I simply must have haircut so that birds won't build nest in my hair. அவனுக்கு அவ்வளோ கிளியராக கேட்குது. அந்த பேர்டோட சத்தம் அவ்வளோ கிளியராக இது வரைக்கும் அவன் கேட்டதே இல்லை. ஏன்னா அது அவன் தலைமையில் தான் இருக்குது, ப்ளஸ் சுற்றி எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. அவன் அதெல்லாம் கேட்டுட்ருக்கப்போ தான் அவனுக்கு திடீர்னு தோணுது, என்னடா இவ்வளோ கிளியராக கேட்குது, ஐயோ நம்ம மண்டை மேலே தான் அந்த பறவை உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கில் எந்திரிச்சு அவன் ஓடுறப்ப அந்த பயத்தில் அந்த தலைமையில் உள்ள பறவை போயிடுச்சு. அப்புறமா அவன் கரெக்டு அங்கே பார்பர் ஷாப்புக்கு தான் அவன் ஓடுறான். ஸோ ஓடுறப்ப அவன் நினைக்கிறான், ஆமாம் மிஸ் காமா சொன்னது கரெக்டு தான், நம்ம அம்மா சொன்னது கரெக்டு தான், நம்ம பிரதர் சொன்னது கரெக்டு தான், அப்போ தான் அவன் நினைக்கிறான். ஸோ நம்ம ஹேர் கட் பண்ணிக்கணும், அப்போ தான் குருவி கூடு கட்டாதுன்னு நினைக்கிறான். குருவி கூடு கட்டக்கூடாதுன்றதுக்காக ஹேர் கட் பண்ண போகிறான். ஸோ அடுத்து an Armenian named Aram kept a barber shop in Mariposa Street and I hurried there. Aram was really a farmer, some people said, while others held that he was a philosopher. I didn't know. I only knew that whenever I passed his shop, he was reading an Armenian newspaper while peacefully smoking a cigarette, or he was standing in his doorway watching the people go by. I had never seen him giving anybody a haircut, although I supposed that now and then somebody went into his shop by mistake. I soon reached Aram's little shop in Mariposa Street, and I found Aram sitting at a small table with an Armenian book open in front of him. He was fast asleep. I woke him up and said to him in Armenian, "Will you cut my hair, please? It was 25 cents. He said, "I am glad to see you. What is your name? Sit down. We will have a cup of coffee first."
Ha, what a fine head of hair you have. Everybody tells me that I have to get a haircut, I said. இப்போ அவன் பார்பர் ஷாப் போகிறான். பார்பர் ஷாப்பில் இருக்கிற பார்பர் பேர் வந்து, அந்த முடி வெட்டுறவர் பேர் வந்து ஆரம். அவர் வந்து ஒரு அர்மேனியன்னு. அங்கே வந்து இவன் பார்க்குறப்பெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒன்று அர்மேனியன் நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருப்பார், இல்லைன்னா வந்து வெளியில் வந்து நின்று போகிற வர மக்களை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் பார்க்குறப்பெல்லாம் இதான் இவனாக நினச்சிக்கிறான், சரி நம்ம பார்க்காதப்ப யாராவது உள்ளே போய் ஹேர் கட் பண்ணிப்பாங்க போல் அப்படின்னு இவனாக நினச்சிக்கிறான். ஸோ அந்த கடைக்கு போகிறப்ப அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, ஒரு ஆர்மேனியன் புக்கை வந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவரை வந்து படிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கியிருக்காரு. இவன் போயிட்டு அவரை எழுப்பி, எனக்கு முடி வெட்டணும், 25 சென்ட்டு தரேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அப்புறம் வந்து அது போதும், நான் உன்னை பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், அவன் பேர் என்ன, ஃபஸ்ட்டு உட்காரு, நம்ம 2 பேரும் ஒரு காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடியை பார்த்து, என்ன ஒரு முடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் அதுக்கு அந்த பையன் வந்து, எல்லாரும் என்னை முடி வெட்டணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்து, that is the way of the world, he said. People are always telling you what you should do. They won't leave you alone. Why? Tell me why. Work hard and save your money, they say. Put your money in the bank. Buy a farm. Do this, do that. They won't let you have a bit of peace and quiet. Can you cut my hair? I said. Can you cut a lot out so they won't talk about it for a long time? Coffee, said Aram. Let us have a cup of coffee first. He brought me a cup of coffee. I began wondering why I had never come to see him before, for he was the most interesting man in town. He was so different from anybody else I knew. You could tell that he was an unusual man by the way he talked. He was about 50 and I was 11. ஸோ சொல்கிறது, எல்லோரும் 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. நீ அதை பண்ணும் போது வேலை செஞ்சு அமௌண்ட்டை சேர்க்கணும், அதுக்கப்புறம் அதை பேங்க்கில் சேமிக்கணும், இடம் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ நிம்மதியாக வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த பையன், ஃபஸ்ட்டு என்னோட முடியை வெட்டி விட்றீங்களா, நிறையா வெட்டி விட்ருங்க, ஸோ தட் நான் ரொம்ப நாளைக்கு நிம்மதியாக இருக்கணும், இந்த பக்கம் வராத மாதிரி, அப்படி வெட்டி விட முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த முடி வெட்டுறவர் வந்து, ஃபஸ்ட்டு காஃபி குடிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஃபி கொடுத்தோன்னே அவன் யோசிக்கிறான், நான் ஏன் ரொம்ப நாளில் இவரை பார்க்க இங்கே வரவே இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்களே இவர் தான் கொஞ்சம் நல்லவராக தெரிகிறாரே அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலும் அவருக்கு வயசு 50, எனக்கு 11 வயசு அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்து, He was no taller than I was, nor was he any heavier, but his face was one that you could never forget. It was the face of a man who had found out the truth, a wise, understanding and good man. When he looked at you, you could read a message in his eyes. They said, I know the world, I know the evil, the hatred and the fear that fills the world, but all the same, I love it. I know how foolish and weak and wicked men are, but all the same, I love them. ஸோ அந்த முடிவெட்டவர் பற்றி விவரிக்கிறான். அவரை வந்து இந்த பையனோட ஹைட்டுக்கு தான் இருக்கான், குண்டாவும் இல்லை, ஒல்லியாக ஸ்மால் ஹைட்டில் தான் இருக்கார். ஆனால் அவரோட முகம் வந்து யாருனாலையும் மறக்க முடியாத முகம். அவர் முகம் வந்து எப்படி இருக்குன்னா, நல்லா ஒரு அனுபவம் வாய்ந்த மனிதரோட முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு முகம், நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு நல்ல மனிதரின் முகம் மாதிரி தெரிஞ்சிச்சான் அவனோட கண்ணுக்கு. அவரோட கண்ணில் அவன் வந்து பார்க்குறான். அவரோட கண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு உலகம் தெரியும், எனக்கு கெட்டதும் தெரியும், வெறுப்பும் தெரியும், பயமும் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனாலுமே வந்து நான் இந்த உலகத்தை வந்து விரும்புகிறேன். எனக்கு வந்து அதாவது மனுஷங்க வந்து எவ்வளோ அட் எ டைம்ஸ் விக்கடாக நடந்துக்கிறாங்க, ஃபூலிஷாக இருக்காங்க, அதுவும் தெரியும். ஆனாலுமே எனக்கு வந்து இந்த உலகமும் பிடிச்சிருக்கு, அதில் வாழ்கிற மனுஷங்களும் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி அவரோட கண்ணு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம், ஐ லிஃப்டட் த ஸ்மால் கப் டு மை லிப்ஸ் அண்ட் டுக் ஏ சிப் ஆஃப் தி ஹாட் பிளாக் லிக்விட். It tasted nicer than anything I had ever drunk before. Sit down, he said in Armenian. Sit down, sit down. We have nowhere to go. We have nothing to do. Your hair won't grow in an hour, will it? I laughed and sat down. Then he began to tell me about the world.
அந்த பையன் வந்து இப்போ காஃபி எடுத்து குடிக்கிறான். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் அவன் இதுக்கு முன்னாடி காஃபி குடித்ததே இல்லை. அப்போ அந்த பார்பர் முடி வெட்டுறவர் சொல்கிறாரு, உட்காருப்பா, உட்காரு, உன் முடி ஒன்றும் ஒரு மணி நேரத்தில் வளர்ந்துருமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே உட்காரவும் அந்த பார்பர் முடி வெட்டுறவர் அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே உட்காரவும் உலகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த முடி வெட்டுறவர். He told me about his uncle Isaac, who was born in Maush. We drank the coffee sip by sip. Then I moved to sit in the barber's chair and he began cutting my hair. He gave me the worst haircut that I had never had. But he told me the story of his poor uncle Isaac and the circus tiger. I left the shop with a really terrible haircut, but I didn't mind that at all. After all, he wasn't a real barber. He was only pretending to be one in order to keep his wife quiet. He was doing it to keep people from bothering him. He had 5 children, 3 boys and 2 girls, but they were just like his wife and he couldn't talk to them. They didn't understand him and his ideas at all. All that interested them was how much money he was making. இப்போ அந்த பையன்கிட்ட அந்த முடி வெட்டுறவர் வந்து அவரோட அங்கிள் மைசாக்கு பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து அந்த காஃபியை வந்து மெதுவாக குடிச்சிட்டு அந்த பையன் போய் அந்த சேரில் உட்கார முடி வெட்டுறதுக்கு. இவர் ஆக்சுவலி உண்மையான முடி வெட்டுறவரே கிடையாது. பட் அவரோட ஒய்ஃப் வந்து இவர் கேள்வி கேட்கக்கூடாது, சுற்றி உள்ளவங்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் சும்மா பார்பர் மாதிரி முடி வெட்டுறவர் மாதிரி நடிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து இவருக்கு வந்து 5 சில்ட்ரன், 3 பாய்ஸு, 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்க ஒய்ஃப் மாதிரி தான். இவரோட ஐடியாஸை புரிஞ்சுக்க மாட்டாங்க, இவரை புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் என்னென்னா இவர் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறார் அதுதான் பெருசாக தெரியுது. ஸோ இப்போது மை புவர் அங்கிள் மைசக் ஆராம் தி பார்பர் பிகன் was born long ago in Maush. Although he was always a wild boy, he was never a thief, as honest as the day he was, and as strong as a lion. He could fight any 2 boys in the whole city, and their fathers and mothers at the same time, if necessary. Their grandfathers and grandmothers as well, said Aram. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, அவரோட அந்த முடிவெற்றவரோட முடிவெற்ற பேர் ஆரம். அவரோட அங்கிள் மைசாக் வந்து என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிறந்தாத, வயசு அதிகம்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு வைல்டான பையனாக இருந்தாலும் சின்ன வயசில் அவன் ஒரு தீஃபாக இருந்ததே கிடையாது. வந்து ரொம்ப அரோகண்ட்டாக இருப்பான். ஆனால் வந்து திருட்டு பையன் கிடையாது. ரொம்ப ஹானஸ்டானவன், ரொம்ப ஸ்ட்ராங், லைன் மாதிரி ஸ்ட்ராங்கானவன். இருக்கிற சிட்டியில் 2 பசங்க வந்தாலும் அடித்து போட்டுருவான். அது கூட சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவும் வந்தாலும் அடித்து போட்டுருவான். ஏன் அவங்க தாத்தா பாட்டி வந்தால் கூட அடித்து போட்டுருவானா. அவ்வளோ அவரோட அங்கிள் வந்து அவ்வளோ சின்ன வயசில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தானா. ஸோ எல்லோரும் வந்து அவரோட அங்கிள் மைசாக் கிட்ட, மைசாக், யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், ஒய் டோன்ட் யூ ஏர்ன் யுவர் லிவிங் பை ஃபைட்டிங்? யூ கேன் கெட் எ லாட் ஆஃப் மனி பை பாக்ஸிங் அண்ட் ரெஸ்லிங். Well, Uncle Isaac listened to them. Before he was 20, he had broken the bones of 18 strong men. But what did he do with the money that he earned? He paid for his food and the rest he gave away to little children. He didn't want money. ஸோ அந்த மைசாக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால சுற்றி உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, எல்லாரையும் நல்லா ஃபைட் பண்ணுறல்ல, ஸோ நீ WWF அந்த மாதிரி ரெஸ்லிங் பாக்ஸிங்க்கு போகலாம்ல அப்படின்னு கேட்கவும், மைசாக்கும் சரி ஓகே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அங்கிள் மைசாக்கு 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே நிறையா பசங்களை வந்து உடைச்சிருக்காரு, போன்ஸை உடைச்சிருக்காரு. 20 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி 18 பசங்களோட போன்ஸை உடைச்சிருக்காராம். ஸோ அந்த மணி வச்சு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மணி வச்சு அவருக்கு தேவையான சாப்பாடை வாங்கியிருக்காரு. மிச்ச மணியெல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு கொடுத்துறாரு, பசங்களுக்கு கொடுத்துட்டாரு. அவருக்கு பணம் மேலே அவ்வளோ ஆசை இல்லை. தட் வாஸ் லாங் அகோ, செட் ஆரம் தி பார்பர். நவ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் மணி and the more they have, the more they want. Well, people told my uncle Isaac that he would be sorry one day. The day would come, they said, when he would not be strong enough to earn anything. They were right, of course. That day came. My poor uncle Isaac was 40 years old. He was no longer strong and he had no money. People laughed at him. We told you so, they said. And so poor uncle Isaac went away from Maush. He went to Constantinople and from there to Vienna. என்ன அந்த பார்பர் வந்து சொல்கிறாரு, எல்லாருக்கும் அமௌண்ட்டு தேவைப்படும், ஆனால்
எல்லா மனுஷங்களும் எல்லா மக்களும் வந்து கூட உள்ளவங்களாம் வந்து மைசாக் பார்த்து, அதாவது அவரோட அங்கிளை பார்த்து, நீ வந்து இப்படி எல்லா அமௌண்ட்டையும் சம்பாதிக்கிறத ஃபுல்லாக கொடுத்துடாத, உனக்கு நாளை பின்ன தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 40 வயசு ஆகவும் அவருக்கு அமௌண்ட்டு தேவைப்பட்டிருக்கு. அப்போ வந்து கூட உள்ளவங்களாம் பார்த்து சிரிச்சாங்களாம். நாங்கள் தான் அன்னைக்கே சொன்னோம்ல, நீ தான் பெரியவனாட்ட எல்லா காசையும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அந்த அங்கிள் மைசாக் வந்து அவர் இருந்த இடத்த விட்டு வேறு வேறு சிட்டிக்காக போயிட்டே இருந்திருக்காரு. இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2ல் அங்கிள் மைசாக்குக்கு என்னாச்சு, இந்த பையனுக்கு ஹேர் கட் கிடைக்குதா இல்லையா, அங்கிள் மைசாக்கு வேறு எந்த ஊருக்கு போகிறாரு, எந்த ஊரில் அவர் சேர்த்துக்கிறாங்க, அவருக்கு என்ன வேலை கிடைக்குது, அந்த வேலையில் அவருக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அதை வந்து அடுத்த பார்ட்டில் நம்ம பார்ப்போம்.